ஹலோ ஆல், வெல்கம் டு நரேஷ் vlog யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இந்தியாவில் குறிப்பாக மகாராஷ்டிரா புனேல கொஞ்ச நாளாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க கில்லன் பேர் சிண்ட்ரோம் அதை பற்றி ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூட் பேரலைட்டிக் பாலிநியூரோபதி. இது நம்மளோட பெரிஃபரல் நர்வ்ஸ், அதாவது நரம்புகளை அஃபெக்ட் பண்ணுது. இது சென்சரி நர்வ்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். அதனால சென்சரி நியூரோபதியும் வரலாம். இதோட ஆன்செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிசீஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்னு பார்த்தோன்னா சிமெட்ரிக்கல் அசெண்டிங் வீக்னஸ், அதாவது பாதத்திலேருந்து தலைக்கு நம்மளோட மசில் வீக்னஸ் நம்மளால் உணர முடியும். இப்போ இந்த நோய் எப்படி நம்மளுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா சில இன்ஃபெக்ஷன்ஸ்னால இது வரலாம். அது என்னென்ன ஆர்கானிசம்ஸ் காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா கேம்பைலோபாக்டர் ஜிஜுனை, அப்புறம் சைட்டோமெகலோ வைரஸ், எப்ஸ்டின் பார் வைரஸ். இந்த டிசீஸ்க்கு பின்னாடி இருக்க முக்கியமான பேத்தோஃபிசியாலஜி என்னன்னு பார்த்தோன்னா மாலிகுலர் மிமிக்ரி. இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு நம்ம சொன்னனால பி செல்ஸ் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஆன்டிபாடிஸ் பார்த்தோன்னா நம்ம முன்னாடி பார்த்த இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் போய் அட்டாக் பண்ணுது. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ஆன்டிபாடிஸ் நம்மளோட நர்வ்ஸையும் அட்டாக் பண்ணுறப்ப நர்வ் டேமேஜ் ஏற்படுது. அதனால தான் இந்த டிசீஸ் காஸ் ஆகுது. இந்த டிசீஸோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா நியூரோபத்திக் பெயின், அதாவது நரம்பு வலி இருக்கலாம், இல்லாட்டி பெரிஃபரல் லாஸ் ஆஃப் சென்சேஷன், உணர்ச்சிகள் நம்மளுக்கு தெரியாமல் போகலாம், சிமெட்ரிக்கல் அசெண்டிங் வீக்னஸ், அதாவது ஒரு பேரலைசிஸ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியலாம், நம்மளோட ரிஃப்ளெக்ஸஸ்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்லாமல் ஃபேஷியல் நோ வீக்னஸும் ஏற்படலாம். இதோட சிம்டம்ஸ் நம்மளுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி கேஸ்ட்ரோ என்டைட்ரஸ் அதை நம்ம பார்த்த கேம்பைலோபாக்டர் ஜிஜுனை காஸ் பண்ணியிருக்கலாம். அதனால இதோட சிம்டம்ஸ் ஒரு 4 வாரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2-4 வாரத்தில் ரொம்ப அதிகமாயிடும். அப்புறம் இது ரெக்கவரி ஆகிறதுக்கு மாதத்துலேருந்து வருஷக்கணக்காகலாம். இந்த டிசீஸை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவி இம்யூனோகுளோபுலின்ஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச். அது ஏன் பண்ணுறாங்கன்னா ஏன்னா ஆன்டிபாடிஸ் தானே நம்ம நரம்பு போய் அட்டாக் பண்ணுது. அந்த ஆன்டிபாடிஸை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் கேர் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் கொடுப்போம். ஒருவேளை ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியருக்கு போயிட்டாங்கன்னா அவங்களை ஐசியூவில் அட்மிட் பண்ணி வென்டிலேஷன் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படலாம். நோயோட ப்ரோக்னோசிஸ், அதாவது இந்த நோயோட வளர்ச்சி பார்த்தோன்னா 80% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆகிடுவாங்க. ஒரு 15%க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமும் சில நியூரலாஜிக்கல் டிசபிலிட்டிஸ் பார்க்க முடியும். 5% தான் இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கில்லன் பேர் சிண்ட்ரோம் பற்றி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. எப்படிங்க இந்த டிசீஸ்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிசீஸ் கேம்பைலோபாக்டர் ஜிஜுனை மூலமாக ரொம்ப அதிக அளவில் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு ரிசர்ச்சர்ஸ் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இந்த இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் போய் கடைகளில் அதிகமாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கலாம். தண்ணியை நல்லா சூடு பண்ணி குடிக்கிறது மூலமாகவும் இந்த டிசீஸை அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நரேஷ் vlog யூடியூப் சேனல்.